எல்லாருக்கும் பிரைஸ் தரலாம். போன வீடியோவில் நம்மளை நாமளே நேசிக்கிறது எப்படி, நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு 3 காரியங்களை பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன், நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம புதுசாக எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது, நம்ம நன்றி அறிதல் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் மீதி காரணிகளை பார்க்கலாம். ஸோ நாலாவதாக, நம்மளை நாமளே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளை நாமளே நேசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் மற்றவங்கள மன்னிக்கணும். என்னங்க சொல்கிறீங்க, நாம் மற்றவங்கள மன்னிக்கிறதுக்கும் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஏன்னா நாம் நம்மளை நேசிக்கிறோம் இல்லையா? அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள மன்னிக்கும் போது தான். மத்தேயு 6வது அதிகாரத்தில் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் சொல்லி கொடுத்தாரு. அப்போ நாம் எப்படி மன்னிக்கிறோமோ அந்த அளவில் தான் நமக்கும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம மற்றவங்கள மன்னிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுனால நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கும். அதனால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மற்றவங்கள மன்னிக்காமல் இருக்கும்போது அவங்க செஞ்ச அந்த தீமையான காரியங்கள் நம்ம மனசை அழுத்திக்கிட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு சோர்வை கொடுக்கும், நம்மளோட சந்தோஷத்தை கெடுக்கும். நாம் அவங்கள மன்னிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நாம் அவங்கள ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாம் விடுதலையாகிறோம். நாம் மன்னித்ததுக்கப்புறம் நாம் உணர்றது என்ன அப்படின்னா, நாம் ஒரு விடுதலையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். நிறைய வியாதிகள் நாம் மற்றவங்கள மன்னிக்காததுனால தான் நமக்கு வருது. அதனால் நம்ம மற்றவங்கள மன்னிக்கும் போது நம்ம விடுதலையாகவும் சந்தோஷமாகவும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அஞ்சாவதாக, நம்மளை நாமளே நேசிக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கணும். நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்போது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், நற்கிரியைகளை செய்கிறதுக்காக தேவன் நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது தேவன் நமக்காக வச்சுருக்கிற அந்த பர்பஸை, அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுறதுனால நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், பெண்கள் தங்களை எப்படிலாம் அலங்கரித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நற்கிரியைகள்னால தங்களை அலங்கரித்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நமக்கு ஒரு அலங்காரமாக இருக்கும், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆறாவதாக, நம்ம என்ன பண்ணால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட உடம்பை நாம் ஃபிட்டாக வச்சுக்கணும். நிறைய பெண்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குழந்த பிறந்த உடனே உடம்பு கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தைய கவனிச்சிக்கிற பிஸியில் தங்களோட உடம்பு மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சாவது எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங்கெல்லாம் போய் அந்த உடம்புக்கு நம்ம கேர் பண்ணணும். அப்படி கேர் பண்ணாமல் விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உடம்பு வெயிட் போட்டுருது, தைராய்டு, பிபி, சுகர் அப்படின்னு எல்லா வியாதியும் வர ஆரம்பிக்குது. அதனால் நம்மளோட உடம்பை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும். சாப்பிட்றது கூட நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ பலன் கொள்றதுக்காக நம்ம சாப்பிட்ணும் கரெக்டான டைமுக்கு. அதிகமாக சாப்பிடக்கூடாது, போஜன பிரியனாக நாம் இருக்கக்கூடாது. அப்படி போஜன பிரியனாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நாம் நம்மளோட உடம்பை கேர் பண்ணி நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாகும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசு ஆரோக்கியமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்பு தேவனுடைய ஆலயம் பைபிள் சொல்லுது. அந்த தேவனுடைய ஆலயத்தை பேணி பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நம்ம உடம்பை சரியாக கவனிக்காமல் நமக்கு வியாதி வந்துச்சு அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது, நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. ஏழாவதாக, நம்மளை நாமளே நேசிக்கிறதுக்கு, நம்மளை நாமளே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மனுஷங்களுக்காக வாழாமல் தேவனுக்காக வாழணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வாழ்கிறதே என் பிள்ளைங்களுக்காக தான், நான் வாழ்கிறதே என் கணவருக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட எதிர்பார்ப்பு ஃபுல்லாக இப்போது பிள்ளைங்க மேலேயும் கணவர் மேலேயும் வந்துடும்.
பிள்ளைங்கள ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாரு. அவங்கள நாம் பராமரிக்கணும், வளர்க்கணும், படிக்க வைக்கணும். இதெல்லாமே நம்மளுடைய கடமை. ஆனால் நம்ம ரொம்பவுமா பிள்ளைங்களே சார்ந்து இருக்கும்போது, பிள்ளைங்க தான் என் வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பிள்ளைங்க மேலே நம்ம அதிக எதிர்பார்ப்பு வச்சுருவோம். அப்போ அவங்க நாம் எதிர்பார்த்ததை செய்யாதப்போ நம்ம மனசு காயப்படும். அதனால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. பிள்ளைங்க நம்ம கூடவே லைஃப்பில் வரமாட்டாங்க. அவங்கள வளர்க்குறோம், அவங்க படித்து வேலைக்கு போய் அப்படியே அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ நாம் வாழ்கிறது தேவனுக்காக வாழணும். அப்போ நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிறாரு, நான் பிழைத்திருக்கிறதோ கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதுக்கு தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு. அந்த சந்தோஷம் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்மளை நாமளே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு 4 விஷயங்களை பார்த்தோம். நம்ம மற்றவங்கள மன்னிக்கும் போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மளோட உடம்பை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கும் போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம மனுஷங்களுக்காக வாழாமல் தேவனுக்காக வாழும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். மீதி காரணிகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.